நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட என்னோடு கூட நமக்குள் வாசமாய் இருக்கும் பொழுது நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் ஜீவன் ஒளியாக புறப்பட்டு செல்கிறது. மற்றவர்களை விசாரிக்கும் தன்மை, அது இயேசுவின் அன்பு. இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்த ஜீவன் நமக்குள்ள கடந்து வருகிறது. கருமையானவர்களே, மற்றவர்களுக்கு தீமை நினைக்காத கண்கள், மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்றால் யோவான் 12:46 போடப்பட்ட வசனத்தின்படி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று இயேசு மொழிந்த வார்த்தை. மனுஷர் மீது நம்பிக்கை வைக்காமல் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து பாருங்கள். உங்கள் சூழ்நிலைகள்ல அவர் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்றாரு, என் பிள்ளைங்களுக்கு நான் பார்த்து நான் ஆசீர்வதிக்க போகிறேன், அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறேன். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கவே இயேசு கடந்து வந்திருக்கிறார். It is going to overflow in abundance. உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க ஊழியத்துல, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வரத்துல பெரிய ஒரு பெருக்கத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. It's going to overflow. அதை உங்களால் அடக்க முடியாது. அவருடைய அக்கினி, அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்து அனல் போல புறப்பட்டு செல்லும். இயேசுவின் நாமத்தினால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது அது அனல் போல புறப்பட்டு செல்லும். அது இரு புறமும் கருக்குள்ள பட்டயம். அது இருதயத்தின் நினைவுகளையும் சிந்தனைகளையும் நிறுத்து பார்க்கிற வார்த்தை. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. அது இருதயத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும். It will search your heart. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுவான், search my heart, O Lord. என் இருதயத்தை ஆராய்ந்து பாரு. இன்னைக்கு நாமும் கூட சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய ஜீவன் எனக்குள்ள வர வேண்டும் சுவாமி. அதற்கு தடையாக இருக்கின்ற ஏதேனும் காரியங்கள் இருக்கும் என்றால் அதை நீர் ஆராய்ந்து பார்த்து எனக்கு வெளிப்படுத்தும். இயேசு உங்க உள்ளத்துல வர வேண்டும் என்றால் அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. வெளிப்படுத்தல் 21:24 வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கிறது. இந்த வெளிச்சம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எது சரி எது தவறு என்பதை உணர்ந்தவர்களாக நீங்களும் நானும் நடக்கிறோம். அவ்வாறு நடக்கும் பொழுது என்ன செய்கிறோம் என்றால், யோவான் 5:24 படி, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ள வரும் பொழுது அதே ஜீவன் இயேசுக்குள்ள இருந்த ஜீவன், அவருக்குள் ஜீவன் இருந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்போ நீங்களும் நானும் அவருடைய வசனத்தை கேட்டு அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். என் வாழ்க்கையில நித்திய ஜீவனை கொடுத்தது நீங்க தான் சுவாமி. மற்றவங்களாம் என்னை கை கழுவி விட்டாங்க, ஆனா நீங்க மாத்திரம்தான் என்னை கைவிடாத நேசர். எத்தனை பேர் கைவிட்டாலும் சரி, இயேசு கைவிடாத நேசராக நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மறவாத நேசர். உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மனம் கலங்காதிருங்கள், மனம் கலங்காதிருங்கள். உலகத்துக்கு வெளிச்சமா நம்ம இருக்கணும்னா முதலாவது இயேசுவை நம்ம உள்ளத்துல சுமந்தவங்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா வர்ற நித்திய ஜீவனை விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் முதலாவது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய புத்திரராகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:12 வாசிக்கிறோம். ஜான் 1:12. ஏற்றுக்கொள்ளுங்கள். யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு சொன்ன ஒரு சாட்சி யோவான் 5:35 முதல் பகுதியில் வாசிக்கிறோம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாய் இருந்தீர்கள். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. எனக்கு அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்காங்க. உங்களை பார்க்கும் போது தேவனுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்குள்ள கடந்து வரும். இருள் அந்தகாரம் விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. இருள் அந்தகாரம் மறைந்து போகும். எல்லா பிசாசின் கட்டுகள், பில்லிசூனிய கட்டுகள்
உங்க பக்கத்துல ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆகவே தான் இயேசு சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். யோவான் ஸ்நானனுடைய சாட்சியை பார்க்கலாம், பெரிய சாட்சி இயேசுவுக்கு உண்டு. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதுதான் நம்முடைய சாட்சி. Prophecy is nothing but the testimony of Jesus Christ. எந்த தீர்க்கதரிசன வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா பாருங்க, அது இயேசுவை மகிமைப்படுத்தும். அது இயேசுவை மகிமைப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து இயேசுவை மகிமைப்படுத்துவார். உங்களோட கூட அவர் கடந்து வருவார். முதலாவது விசுவாசிக்கணும். If you have to be a light to the world, you have to believe in Jesus Christ. You have to accept the word and believe in Jesus Christ. Secondly, இரண்டாவதா பாத்தீங்கன்னா யோவான் 8:12 இயேசு மறுபடியும் ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப பின்பற்றுகிறவர்கள் மற்றவர்களுக்கு ஒளியா இருக்கிறாங்க. Those who are followers, பின்பற்றும் பொழுது நம்ம எதை பின்பற்றுவோம்? இன்னைக்கு உலகத்துல பலர் பலவிதமா பின்பற்றுவாங்க. இன்னைக்கு இயேசுவை சில பேர் பின்பற்றுவாங்க, சில பேர் மற்ற ஊழியரை பின்பற்றுவாங்க, சில பேர் தங்க சொந்த இருதயத்தை பின்பற்றி போவாங்க. தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, மனம் போன போக்குல போனாம்பா அப்படின்னு. மனம் ஒண்ணு சொல்லும், இயேசு ஒண்ணு சொல்லுவார். நல்லா கவனிங்க, மனம் போற போக்குல போனா அந்த பாதையில பிரச்சனைகள் வரதான் செய்யும். இன்னைக்கு பலர் மனம் போன போக்குல போயிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப போராட்டமா இருக்குது. அந்த போராட்டத்தை இயேசுவின் நாமத்துல நீங்களும் நானும் மேற்கொள்ள முடியும். இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள். பவுல் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 11:1 பாத்தீங்கன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்ன்றாரு. அவ்வளவு பெரிய ஒரு அப்போஸ்தலர், எவ்வளவு தைரியமா சொல்லியிருப்பாரு. ஆகவே நாம் இயேசுவை பார்ப்போம், மற்றவர்களை பார்க்காதீங்க. யாராவது உங்களை அவதூறாய் பேசிவிட்டார்கள் என்றால் அவர்களை நோக்காதீங்க, இயேசுவை பாருங்கள். இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்காகவே அவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 11:1 பவுல் சொன்ன வார்த்தைகள். இன்னொரு வசனம் 3 யோவான் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 11ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் அவரை காணவில்லை. இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, நான் நன்மையே செய்கிறேன்னு. சிலர் நன்மை செய்ய போய் அது தீமையா முடியும். அவங்களால நன்மை செய்யவே முடியாது. ஏன்னா இருதயத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம், மற்றவர்கள் நம்மை காட்டிலும் மேல வந்தாலும் அவங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இல்லைன்னா அவங்களால நன்மை செய்ய முடியாது. யூஆர் ரன்னிங் யுவர் ரேஸ். அவங்க ஓட்டத்தை ஓடுறாங்க, நீ உன் ஓட்டத்தை ஓடுற. நீ ஓடு மகளே, ஓடு மகனே என்று சொல்லி உற்சாகப்படுத்துவார். ஒரு நாளும் அவர் நம்ம கைவிட மாட்டார், ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார், ஒரு நாளும் வெறுத்து ஒதுக்க மாட்டார். தவறு செய்த பொழுது கூட மன்னிக்கிற குணம் தான் இயேசுவின் குணம். அப்போ இயேசுவை பின்பற்றுகிறவர்களா நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றால் அவரை போல மன்னிக்கிற சுவாபம் நிறைந்தவர்களா இருக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு, ஆனா மனசுக்குள்ள பழி வாங்குற எண்ணம் இருக்கும். ஆனா பழி வாங்குதல் என்னுடையது என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம கர்த்தர்கிட்ட விட்டுருவோம். நீதியின் பாதையில நீங்களும் நானும் நடக்க, நீதியின் வழிகளில் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 97:11 அதுல பாத்தீங்கன்னா, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்கு தான் வெளிச்சம், துன்மார்க்கருக்கு காரிருள் தான். இந்த இருள் இருக்கும் பொழுது கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்பதான் கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்கும். அதன் மூலமா அந்த ஒளி மனுஷருக்கு ஒளியா நீங்களும் நான் இருக்க முடியும்னு பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவரை பின்பற்றணும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும். ஜஸ்ட் ஃபாலோ ஹிம். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், இருளை விட்டு விலகி ஒளிக்கு வரோம். சில இருள் பிசாசின் இருள், சில இருள் என்னன்னா நம்ம கண்களை மறைக்கிற இருள். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் யோவான் 8:32. அப்ப அந்த இருள் இருக்கிற வரைக்கும் எது உண்மைன்னு தெரியாது. சத்தியத்தை அறியாம அவர்கள் அறியாமையில் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சவுல் பவுல் ஆவதற்கு முன்பதாக
அவர் என்ன செய்தார்? அவரும் ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். இன்னைக்கு பலர் இப்படி ஊழியம் செய்கிறாங்க. அவரு ஜபாலயத்தில் போய் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் பிடித்து தேவாலயத்துக்கு விரோதமாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தார். சவுல் தமஸ்குக்கு போற வழியில 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, திடீரென்று வானத்திலிருந்து என்ன தோன்றுச்சா? சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. He is the light. A light was shown around him. அவன் தரையிலே விழுந்தான். 4வது வசனம், அப்போஸ்தலர் 9:4. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சவுலுக்கு அது வரைக்கும் தெரியல, நம்ம திருச்சபையை துன்பப்படுத்தினா இயேசுவையே துன்பப்படுத்தணும்னு தெரியல. அவர் படிப்புல நல்ல வேத பாடம்லாம் படிச்சு நல்ல தியாலஜிக்கல் டிகிரி, ஒருவேளை டாக்டரேட் வாங்கியிருந்தாலும் நம்ம தெரியல. ஆனா அத்தாரிட்டி இருந்தது கிறிஸ்தவர்களை பிடித்து காவலில் போடுறதுக்கு. 5வது வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 9:5. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இயேசுவை பின்பற்றுங்க, அவருடைய ஒளி நமது மூலமா மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும். சவுலுடைய வாழ்க்கையில அவருக்கு இயேசுவை யாருன்னு தெரியாது. இன்னைக்கு பலர் அறியாமையில தவறு செய்கிறார்கள், அறியாமையில ஒளியை இழந்து விடுகிறார்கள், அறியாமையில இருளில் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். அவன் நடுங்கி தேய்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். அப்ப இயேசுவின் ஒளி உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அவர் நமக்குள் கிரியை செய்கிறார். என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொன்ன போது, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படும். எல்லாம் சொல்லிட்டார். இங்க மட்டும் சொல்லல, அங்க இன்னொரு ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவரே எங்க கிறிஸ்தவங்களை காப்பாத்துங்க அப்படின்னு. நம்மளும் பண்றோம்ல ஜெபம். அப்போ அங்க துன்பப்படுத்துற சவுலுக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் வருது. அந்த அனனியாட்ட யாரும் போக முடியாது, அப்பாயின்மெண்ட் இருக்கும். அவர்கிட்ட கூப்பிட்டு, எப்பா சவுல் வரான், அவனை கொஞ்சம் அவனுக்காக ஜெபம் பண்ணு, கொஞ்சம் நல்ல ஊழியர். அவர் வந்து பொறுமையா கேட்கிறாரு, ஆண்டவரே இவன் வந்து எத்தனையோ பேரை துன்பப்படுத்துறான்னு. ஆண்டவர் சொல்றாரு 15வது வசனத்துல, நீ போ, அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் வந்து வித்தியாசமானது. இந்த சம்பவத்தை எதற்காக சொல்றேன்னா, சவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆண்டவருடைய ஒளி அவரை சந்தித்த பொழுது அதன் பின் வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் தாமதமின்றி 20வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 9:20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இந்த ஆலயத்தில் பிரசங்கித்தார். அதான் பின்பற்று பவுலுடைய வாழ்க்கை. அதன் பின் வசனங்களை அந்த அப்போஸ்தலர் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை அவமானம். கிறிஸ்துவை பின்பற்றுவதில் ஒரு துளி கூட அவர் பின்வாங்கவில்லை. கடைசியிலே ரோம் நகரத்திலே சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். கடைசி அந்த முடிவு நேரம் வரை அவர் இயேசுவை விசுவாசிப்பதை விட்டு பின்வாங்கவில்லை. பின்பற்றுவது இயேசுவை பின்பற்று. பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். எத்தனை முறை மிலாறுகளினால் அடிகளை வாங்கியிருக்கிறார். கப்பர் சேதத்துல கப்பல்ல தூக்கி போட்டா அங்கேயும் விடல, போராட்டம், புயல். ஆனா பவுலரோடு இருந்ததுனால தேவதூதன் வந்து சொல்றான், ஒரு சேதம் வராது, கப்பல் மாத்திரம்தான் சேதம் அடையும், ஒரு உயிர் சேதம் இல்லை. போய் மெலித்தா என்ற தீவுல இறங்குறாங்க. அங்க போய் உட்கார்ந்தா அங்கேயாவது கொஞ்சம் மூச்சு விடலான்னு நினைச்சிருப்பாரு. பார்த்தா ஒரு பாம்பு சுத்திருச்சு கையில. இன்றைக்கும் நாம் கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது, நம்ம தேவ ராஜ்யத்தில் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, பிசாசு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுவான். அந்த பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் உடைத்தறிந்து முன்னேற போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினால என்னென்ன காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிறாரோ அதை அவர் செய்ய முடிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். He is able to accomplish it through you. உங்க வாழ்க்கையின் மூலமாக அதை செய்து முடிக்க ஒரு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, புயல் வரலாம், கப்பர் சேதம் ஏற்படலாம், சர்ப்பங்கள் தேள்களை மிதிக்கும் அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தின் பாதையில போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம்,
அவமானங்கள் வரலாம். ஆனா நாம் பின்னோக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நம் முன்னே கடந்து செல்கிறார். அவர் பின்ன போனா போதும், பிரச்சனை தானாக விலகும் இயேசுவின் நாமத்தில். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கத்தின் நிமித்தம் இயேசுவை நம்ம மறுதலித்திருக்கலாம். நெருக்கத்தின் நிமித்தம் நம்ம இயேசுவின் பின்னாக போகாம இருந்திருக்கலாம். ஊழியத்துல நெருக்கத்தின் நிமித்தம் ஊழியத்தை நிறுத்தியிருக்கலாம். அல்லது கர்த்தரோடு இருக்கிற உறவுல கொஞ்சம் பின்வாங்கி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே நான் உண்மை இன்னும் அதிகமா பின்பற்றணும் சுவாமி. பின்பற்றுகிறவர்களுக்குள்ள கர்த்தருடைய ஒளி கடந்து வந்து அவர்கள் மற்றவர்களுக்கு ஒளியாக இருப்பார்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது. எனக்கு அன்பானவர்களே, நீங்க ஒருவேளை சோர்ந்து போய் இன்றைக்கு இது நேர் அலையை பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இங்க உட்கார்ந்து கொண்டு சோர்ந்து போயிருக்கலாம். நான் முன்னாடி எவ்வாறு ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருந்தேன், இப்பொழுது வழி தவறி வந்துவிட்டேன், பின்மார்க்கமாக போய்விட்டேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை நான் தவறான காரியத்தை, இது சரியா தவறா என்று தெரியாமல் மற்றவர்களுக்கு தீங்கு இழைத்து விட்டேன், திருச்சபைக்கு தீங்கு இழைத்து விட்டேன். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கும் பொழுது சவுலை பவுலாக மாற்றின ஆண்டவர் உங்களையும் இப்படி செய்வார். உங்களையும் அரவணைப்பார். உங்கள் மீது தான் அதிக அன்பு வைத்திருக்கிறார். கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்? முதலாவது, விசுவாசம் வைக்கிறவர்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார்கள். இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள், இயேசுவின் கிறிஸ்துவின் ஜீவன் அவர்களுக்குள் இருப்பதனால் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார்கள். இரண்டாவது பார்த்தோம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்துவின் ஒளியை பெற்றிருக்கிறார்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார்கள். அவர்கள் எதை பின்பற்றினாங்கன்னா, தீமையானதை பின்பற்றாம நன்மையானதை பின்பற்றாங்க. இன்னொரு வசனம் யோவான் 3:20, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறான். இன்னைக்கு மக்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்றாங்க. ரகசியமா பொல்லாங்கு செய்கிறது, அதன் பின்புதான் சொல்றது நாங்க செய்யவே இல்லையே, கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. God knows. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கின்றது என்பதை எல்லாம் தெள்ள தெளிவாக அவர் அறிந்திருக்கிறார். உங்க வீட்டில இருந்து, உங்க வேலை ஸ்தலத்தில் இருந்து நீங்க என்ன செய்றீங்க என்பதை கர்த்தர் கணக்கில் எழுதி வைக்கிறார். There is nothing hidden from the sight of God. He knows everything. நீங்கள் பேசுவதற்கு முன்பதாகவே உங்களுடைய சிந்தனைகள் அவருக்கு தெரியும். Before you speak, God knows your thoughts. நம்முடைய சிந்தனைகளை நிறுத்து பார்க்கிறார். He is weighing the spirits. நம்முடைய ஆவி எப்படி இருக்குது என்பதை நிறுத்து பார்க்கிறார். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறான். A person who is trying to do evil is hating the light, and Jesus is the light of the world. ஆகவேதான் செம்மையான வழிகளிலே நம்ம நடப்போம். இயேசுவை பின்பற்ற செம்மையான வழியில நடக்கிறோம். சங்கீதம் 112:4 போட்டிருக்கு அந்த வசனம். சங்கீதம் அருமையான சங்கீதம். அதை வீட்டில் நீங்க வாசித்து பாருங்க. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். Unto the upright there arises light in the darkness. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையான வழியில பின்பற்றணும், செம்மையான வழியில நடக்கணும். இயேசுவை பின்பற்றுவது லேசான காரியம் என்று நம்ம சொல்ல முடியாது. கடினமான சூழ்நிலைகள் வரும். You have to make a decision. You have to make the right choice to follow Jesus. செம்மையான வழியில நடப்பதற்கு 2 பேதுரு 2:15-17 அந்த 2ஆம் அதிகாரம் முழுவதும் சில காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் கிறிஸ்துவோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. அதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழற் காற்றினால் ஓடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு அப்படின்னு பேதுரு சொல்றார். அப்ப நம்ம வாழ்க்கையில செம்மையான வழிகளை விட்டு தவறான வழிக்கு செல்லும் பொழுது இருள் வருது. இந்த 2 பேதுரு 2:17 வாசிக்கிறோம். தண்ணீர் இல்லாத கிணறு, அந்த கிணற்று பக்கம் யாரும் வரமாட்டாங்க, நம்ம வெளிச்சம் பிரகாசிக்காது. சுழற் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். சுழற் காற்று இருக்கும்போது மேகம்லாம் அப்படியே போயிடும், அங்க மழை வராது,
There is no blessing in that. சுழற்காற்றில் அடியுண்டு போகுது. என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இட்டர்னல் டார்க்னஸ். ஆகவே செம்மையான வழியிலே நடப்போம். எபேசியர் 5:8 பார்க்கிறோம், முற்காலத்தில் நீங்க அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆகவே அவரை பின்பற்றும் பொழுது இயேசுவை மாத்திரம் பின்பற்றுங்க, மற்ற யாரையும் பின்பற்றாதீங்க. தீமையானதை பின்பற்றாதீங்க, நன்மையானதை பின்பற்றுங்க. ஏன்னா நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். செம்மையான வழியிலே நடங்க. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவ்வாறு நீங்க நானும் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். எபேசியர் 5:10-11 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனி உள்ள வாழ்க்கை. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபேசியர் 5:11 வாசிக்கும் பொழுது, கனி உள்ள வாழ்க்கை அந்தகாரத்துக்கு எதிரான கிரியைகளை உண்டு பண்ணும், ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். ஆகவே ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், அவரை பின்பற்றுங்க. மூன்றாவது, கனி உள்ள வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு ரொம்ப அவசியம். அப்பதான் உலகத்துக்கு வெளிச்சமாய் நீங்களும் நானும் இருக்க முடியும். யோவான் 15:5-8 வசனத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். அப்போ மிகுந்த கனிகள் நீங்களும் நானும் கொடுப்பதினால் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். நீங்களும் நானும் அவருக்கு சீஷராக இருப்போம். தீத்து 3:14 பார்த்தீங்கன்னா, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்கிறதுக்கு ஏதுவான நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நற்கிரியைகளை செஞ்சு பாருங்க, மற்றவர்களுக்கு நன்மை செய்து பாருங்க. நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செஞ்சு பிரயோஜனம் கிடையாது. தீமை செய்கிறவர்களுக்கும் நம்ம நன்மை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். நற்கிரியைகளில் பெருக வேண்டும். ஆதியாகமம் 49:22-24 பார்த்தீங்கன்னா, யோசேப்புடைய சாட்சி நன்மை செய்கிறதுல ஒரு பெரிய உதாரணம் இதை விட மேல இல்லை. யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். யோசேப்பு கனி தரும் செடி. நீங்க கனி கொடுக்க கொடுக்க, இயேசுக்காக கனி கொடுக்க கொடுக்க, உங்களுக்குள்ள இருக்க கிறிஸ்துவின் ஜீவன் மனுஷருக்கு வெளிச்சமாக புறப்படும், இயேசுவின் நாமத்தினாலே. இதை மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. மனுஷர் நம்ம நற்கிரியைகளை பார்க்கிறாங்க. நீங்க செய்கிற நல்ல காரியங்களை பார்த்து அதன் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். யோசேப்பு கனி தரும் செடி. ஆதியாகமம் 49:22, அவன் நீர் ஊற்றண்டையில் கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் நன்மை செய்து கொண்டே இருந்தான். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் மேல் கண்மலையும் ஆனான். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கூட இருந்து இப்படி பெரிய காரியங்களை, அற்புதங்களையும் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாமும் கூட இப்பொழுது ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, கனியற்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சுவாமி, கனி தரும் ஒரு செடி போல நான் இருக்க வேண்டும். யோசேப்பை போல. யோசேப்பு கனி தரும் செடி, அதுபோல நானும் எனக்கு ஆவியின் கனிகள் வேணும் சுவாமி என்று சொல்லுங்கள். எபேசியர் 5:9 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். சகல நற்குணம், நீதி, உண்மை இதுல விளங்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:9 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பதான் கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று நம்ம சோதித்து பார்க்க முடியும். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியை வருதுன்னா அதை கடிந்து கொள்ளுங்கள். அப்பதான் நம்ம வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் நம்ம நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார்கள்.
இன்னைக்கு நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்க பாதத்திற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் எங்களை காக்க போதுமானவராக இருக்கிறீர். வலுவாதபடி எங்களை காக்கவும் மாசற்றவர்களாய் உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நிறுத்த வல்லமையுள்ள இயேசுவே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் சொன்ன வார்த்தை அப்பா. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதது போல எங்களுக்குள் உமது ஜீவன் இப்பொழுது கடந்து வருவதாக. கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வருவதாக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீர் மாற்றும் ஆண்டவரே. ஜனங்கள் அவர்களை பார்த்து ஓடி வரட்டும் சுவாமி. பிசாசுகள் அவர்களை கண்டு நடுங்கட்டும். எல்லா இருள் அந்தகாரம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Every root of evil leave right now. I command you to leave from every home in Jesus name. ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. Every form of bondage I loosen it in Jesus name. எல்லா கட்டுகள், மந்திர கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், மனித சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே நான் துரத்துகிறேன் ஆண்டவரே. ஹalleluya. அவருடைய முன்னேற்றம் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற பொல்லாத அந்தகார வல்லமைகள் இப்பொழுது வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் உம்மை விசுவாசிக்க ஆழமான விசுவாசம் எங்களுக்குள்ள வரட்டும். இன்னும் உம்மை உண்மையாய் பின்பற்ற, பேதுரு போல தூரத்திலிருந்து பின்பற்றுறது இல்லப்பா, நல்ல பக்கத்துல வந்து உம்மோடு உறவாட வேண்டுமே. மரியாளை போல உமது பாதப்படியில் அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டுமே சுவாமி. உம்மோடு கூட நடக்க வேண்டுமே. பவுலை போல அவமானத்தின் மத்தியிலே, நிந்தையின் மத்தியிலே உம்மை பின்பற்றுகிறவளாக எங்களை மறுரூபப்படுத்தும். தீமையானதை நாங்கள் பின்பற்ற வேண்டாம் சுவாமி. நன்மையானதை பின்பற்ற இன்னும் கற்றுத்தாரும். செம்மையான வழியிலே எங்களை நடத்தும். ஏனென்றால் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். கனி கொடுக்கின்ற வாழ்க்கை, எல்லா கனியற்ற வாழ்க்கை விலகட்டும். பொறாமை, எரிச்சல், இவைகளெல்லாம் யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விட்டு பொழுது அகற்றும். ஆன்லைன்ல பார்க்கிற மக்கள், இதற்காக ஜெபிக்கிற மக்கள், அவர்களை நீ தொட்டு ஆண்டவரே மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் ஒரு பழக்கத்தை அவர்களுக்குள் கொண்டு வரும். நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் நன்மை செய்ய முடியும் அப்பா. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, திருச்சபைக்கு விரோதமாகவே தீமை இழைக்கின்ற மக்களை கூட நீர் கண்ணோக்கி பாரும். நீர் பார்த்துக் கொள்வீர். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் யெகோவா ஈரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது இரத்தத்தை திருச்சபை மீது தெளித்தருளும் சுவாமி. இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில் சொன்னீரே அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் வர வேண்டிய ப்ரமோஷன் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விசா அப்ரூவல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சம்பள உயர்வு வரட்டும் ஆண்டவரே. இப்பொழுது அவர்கள் உம்மை நோக்கி கதறுகிறார்கள். அற்புதம் செய்யும் ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, தனியாக இருக்கின்ற ஆண்டவரே families, let them be united. I place this blessing upon them in the name of Jesus. As your servant Lord, I plead at your feet. ஒரு அற்புதம் நடக்கட்டும் இப்பொழுது. Let it happen right now. எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதியும். குழந்தை பேருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களை நல்ல சுகம்பலன் ஆரோக்கியத்தோடு பாதுகாத்து ஏற்ற வேளையிலே நல்ல பிரசவத்தை, சுகப்பிரசவத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தேவரீர் இதுவரை நீர் நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி. இதுவரை நீர் காட்டின கிருபை பெரிது சுவாமி. சங்கீதம் 18:28 வாசிக்கிறது போல, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னீரே அப்பா. இதோ வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதித்தரலாம். இன்னும் நல்ல உம்மை பின்பற்றுகிறவர்களாக, எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் பின்பற்றுகிறவர்களாக, எல்லா சூழ்நிலையிலும்
எல்லா காலங்களிலும் கனி கொடுக்கிறவர்களாக எங்களை உமது கரத்திலே பதித்தருளும். Let us be fruitful at all seasons, Lord Jesus. கனி இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. எல்லா கனியற்ற அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் துரத்துகிறேன் ஆண்டவரே. Thank you Jesus. மக்கே துதிகன மகிமையனைத்தையும் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். Today God wants to give you life through His Holy Spirit, and He wants to strengthen you. So how important it is necessary for you and me to be filled by the Holy Spirit. God says, I will put my spirit in you and you shall live. And God says, I will pour the spirit of grace and supplication, and they will look on me whom they pierced. God is going to bring you back into His house. He is going to wash you and make you clean. Come back in the name of Jesus. Come back to God's house. God is calling out to you right now in Jesus' name. The Bible always have to be fulfilled. So John declared Jesus, the mission of Jesus, as what? The Lamb that is coming to take the sin of the world. That is the work of Jesus. Let us worship the Lord. It is good to praise the Lord. Hallelujah. Everyone who has lips, let them praise God. Let them shout out with joy. We are going to lift up our voices and praise Jesus, because He alone is worthy of all the glory, honor, and praise. Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God. Let the weight of your glory cover us. Let the life of your river flow. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும்